நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கப்பட்ட கிரைண்டர், இலவசமாக கொடுத்த அந்த கிரைண்டர் எப்படி வேலை செய்வது அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிரைண்டர் ஒன்று வேலைக்காக வந்திருக்கு. அதை நம்ம இப்போ சுவிட்ச் போர்டில் மாட்டியிருக்கிறோம். அது எப்படி வேலை செய்யுது வேலை செய்யலை அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க. நண்பர்களே, இப்போ நம்ம நினைச்சிரோம் அப்படின்னா இந்த கிரைண்டரை நம்ம நினைச்சிரோம் அப்படின்னா ஸ்க்ரூவை கழட்டணும். பின்னாடி இந்த இடத்துல 1 2 3 4 5 6 ஸ்க்ரூ இருக்கும். இந்த 6 ஸ்க்ரூவை நான் கழட்டிட்டேன். அதனால கழட்டினதுனால பாருங்க, கழட்டி எடுத்துட்டேன். இதில் வந்து சுவிட்செலாம் உண்டு. இந்த இடத்துல சுவிட்செலாம் வரும். இவங்க சுவிட்செலாம் இல்லாமல் டேரெக்டாக கொடுத்து வச்சுருக்காங்க. எங்கேயோ வேலை பார்த்துருக்காங்க. இப்போ நம்மகிட்ட திரும்ப வேலைக்கு வந்திருக்கு. என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதெல்லாம் இப்போ பிறகு கடைசியாக க்ளீன் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம கிரைண்டரை மட்டும் என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த வயரை நம்ம சுவிட்ச் போர்டில் சொருவ போகிறோம். பாருங்கள், சீரியஸ் லைனில் சொருவுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. லைட்டு எரியுது, ஆனால் இங்கே மோட்டர் எதுவுமே அசைவு இல்லை. மோட்டர் எதுவுமே அசைவு இல்லை, ஆனால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஆனால் மோட்டர் சுத்தம் பண்ணுறதுக்கு கிரைண்டர் ஓட மாட்டேங்குது. சரி, இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா டைரக்ட் கரண்டில் கொடுப்போம். அடுத்து டைரக்ட் கரண்டில் சொருவுறேன். சுவிட்சை போட்டுட்டேன். கிரைண்டர் எதுவுமே சுத்தலை, உயிர் இல்லாமல் இருக்குது. சரி, ஓகே, என்ன கதைன்னு பார்ப்போம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பெல்ட்டை கழட்டணும். பெல்ட்டை கழட்டினா நமக்கு நல்லது. ஓஹோ, சுத்த மண்டைக்கு இதுக்குள்ள என்ன செய்யும் அப்படின்னா ஃபேரிங் வரும். அந்த ஃபேரிங் வந்து ஸ்டக் ஆகி நிற்குதுன்னு நினைக்கிறேன். இந்த சுத்தவே மண்டக்கு பாருங்க, ரொம்ப சுத்த மண்டக்கு இறுக்கமாக இருக்குது. இப்போ இந்த பெல்ட்டை கழட்டினா தான் இதோட கண்டிஷன் என்ன அப்படின்னு தெரியும். மோட்டர் நல்லா இருக்கா, இல்லை இவன் தான் ஃபால்ட்டா, இல்லை மோட்டரும் போச்சா அப்படிங்கிறது தெரியும். நான் பெல்ட்டை கழட்டுறேன் பாருங்க. பெல்ட்டை கழட்டிட்டேன். பெல்ட்டை கழட்டி தனியாக அப்படி வச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த வயரை சொருவி மோட்டர் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துருவோமா. பாருங்க, டைரக்ட் கரண்ட்ல கொடுக்குறேன். மோட்டரும் சுத்தலை. சுத்துது, சுத்தி விட்டா சுத்துது. பாருங்க, கிரைண்டர் மோட்டர் ஓடுது. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். திரும்ப போட்டு பார்ப்போம். ஏன்னா ரொம்ப நாளாக கிடந்திருக்கும். அதனால கொஞ்சம் லைட்டாக தூசி கீசி ஏறி ஸ்டக்காக இருந்திருக்கலாம். லைட்டாக சுற்றி விட்டோன்னே ஓடிட்டு இப்போ அடுத்து மறுபடியும் சுற்றி போடுறேன். சுத்தலை, சுற்றி விட்டா மட்டும்தான் ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சுற்றி விட்டா தான் ஓடுது. இப்படி சுற்றி விட்டா ஓடுது அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கண்டென்சர், நான் உங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபேனுக்கு, அதே போல் இதுக்கும் கண்டென்சர்னு ஒன்று உண்டு. இந்த பக்கம் கிடக்கா கண்டென்சரு, இந்த இருக்கு பார்த்தீங்களா அந்த கண்டென்சர். இந்த கெப்பாசிட்டர் வந்து போயிருந்தாலும் ரன்னிங் எடுத்து கொடுக்காது, குயிக்காக எடுத்து கொடுக்காது. அதனால் இந்த கெப்பாசிட்டரை வேறு மாற்றி பார்த்தா ஒருவேளை இது வேகமாக சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எத்தனை எம்எஃப்டி அப்படின்னா 10 எம்எஃப்டி. நல்லா பாருங்கள், எழுத்து பாருங்கள், 10 எம்எஃப்டி. இந்த 10 எம்எஃப்டி கண்டென்சர் ஒன்று இருந்தால் நம்ம இதில் எடுத்து போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்து வேகமாக சுற்றுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, ஓகே நண்பர்களே, இப்போ மோட்ரு வந்து கண்டிஷன் இருக்குது, கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. லைட்டாக சுற்றி விட்டா சுற்றுது. இப்போ இவன் மட்டும் சுத்த மாட்டேக்காப்புல. இப்போ இவரை சுத்த வைக்கணும். இவரை நம்ம சுத்த வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இதை கழட்டணும். இதை கழட்டுறதுனா சும்மா அப்படி வராது. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே பின்னால் திருப்பணும். அப்படியே பின்னால் திருப்பினா இங்கே ஒரு நட்டு இருக்கும். இந்த நட்டை கழட்டணும் அப்படின்னா அது செட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வெளியில் வச்சு கழட்டுறதுக்கான வேலையை பார்த்துடலாம். இது ஸ்பேனர் போட்டு தான் கழட்டணும். நமக்கு கொஞ்சம் அது ஈஸி அப்படிங்கிறதுனால நான் கட்டிங் பேடை வச்சு கழட்டிட்டேன். இந்த பாருங்க, லைட்டாக தட்டுறேன். போக மாட்டேன், ஸ்டக் ஆகி போய் நிற்கு. இதை கழட்டணும். அதனால தான் பாருங்கள் கழட்டுற மாதிரி காட்டுறேன். இப்படி தண்ணி எடுக்கலாம், கொஞ்சம் பார்த்து தண்ணணும். இந்த பிளாஸ்டிக் உடஞ்சிரும். லைட்டாக அப்படியே தண்ணுங்க. வந்துட்டுன்னு நினைக்கிறேன், வந்துட்டு. சூப்பர், கழட்டியாச்சு. இதுதான் அந்த பாருங்க சுத்தம் பண்ணுறது. ஸ்டக் ஆகி போய் நிற்கு.
இதுதான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா உள்ள இதை தட்டி வெளியே எடுக்க பார்க்கணும். இது எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஏன்னா இந்த இதெல்லாம் ரொம்ப சாதாரண பிளாஸ்டிக் தான், உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் நம்ம அடிச்சுலாம் எடுக்க முடியாது. இதில் கொஞ்சம் உள்ள மண்ணெண்ணெய் ஊற்றி ஊற வைக்கணும். உள்ள மண்ணெண்ணெய் ஊற்றி ஊற வச்சுட்டு இதை வெளியே எடுத்தோம்னா வந்துடும். அதனால் லைட்டாக தட்டி பார்ப்போம், வருதான்னு பார்ப்போம். அப்படி வரலை அப்படின்னா மண்ணெண்ணெய் ஊற்றி ஊற வச்சு தான் எடுக்கணும். ஓகே நண்பர்களே, வீடியோ பார்த்துட்டே இருங்க. நண்பர்களுக்கு வணக்கம். இதை பாருங்கள், இப்போ வந்து இதை கழட்டி எடுத்துட்டோம். லைட்டாக மண்ணெண்ணெய் போட்டு தட்டி தான் எடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த துண்டாக எடுத்துட்டோம். இந்த மண்ணெண்ணெய் போட்டிருக்கோம். மண்ணெண்ணெய் போட்டு துண்டாக கழட்டி எடுத்துட்டோம். இப்போ இந்த ஃபேரிங் தான் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்டக் ஆகி போய் நிற்குது. அந்த பேரிங் என்ன ஸ்டக் ஆகி போய் நிற்குது, இந்த பாருங்க, சுத்தவே மாட்டேக்கு, லைட்டாக கூட அசைய மாட்டேக்கு. இதை வந்து இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை கலட்டி, இந்த இருக்கு பாருங்க, இந்த ஓரிங் மாரி போட்டிருக்காங்களா, இதை கலட்டி எடுக்கணும். எடுத்துட்டோம். உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், டஸ்ட்டாக இருக்குது, நிறையா டஸ்ட் இருக்குது. ஒரு மாதிரி உறைஞ்சிட்டு துரு பிடிச்சிட்டு உள்ளே தண்ணி இறங்கி. இப்போ இதை லைட்டாக என்ன செய்யணும், மண்ணெண்ணெயை போட்டு க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி இது ஒர்க் ஆகும் அப்படின்னா இதை போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நண்பர்களே, இந்த பாருங்கள், இந்த பேரிங்கை வந்து இங்கே தான் இருக்கும். இதை நான் தட்டி வெளியே கலட்டி எடுத்திருக்கேன். இதுலேருந்து எடுத்துட்டு இந்த பேரிங்கை நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா சுத்தம் பண்ணிட்டேன் நல்லா. இந்த இருக்கு பாருங்கள், எவ்வளோ துரு இருந்திருக்கு பாருங்கள் உள்ள பேரிங்குள்ளே. இவ்வளோ துருவையும் நம்ம மண்ணெண்ணெய் போட்டு க்ளீன் பண்ணியிருக்கோம். க்ளீன் பண்ணி இந்த பாருங்க, இப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகாக சுற்றுது, எவ்வளோ ஸ்டக்காகி போய் நின்றுச்சு. இப்போ எவ்வளோ அழகாக சுற்றுது பார்த்தீங்களா. மண்ணெண்ணெயை போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை என்ன செய்யணும் அப்படின்னா உள்ள க்ரீஸ் பேக் பண்ணணும். இதை ரெண்டு சைடும் க்ரீஸ் பேக் பண்ணணும். அதனால் க்ரீஸ் பேக் பண்ணிவிட்டு இதை இந்த மூடியை ரெண்டு பக்கமும் இப்படி போட்டுடணும். ரெண்டு பக்கமும் போட்டுட்டு அதனால நம்ம உள்ள தூக்கி வச்சு மாட்ட வேண்டியதான். சரி, இப்போ நம்ம க்ரீஸ் பேக் பண்ண போகிறோம். பாருங்கள், அது முதல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி மண்ணாக இருந்துச்சு. அதனால் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா அந்த க்ரீஸை வெளியே எடுத்துட்டேன், ஊற வச்சுட்டேன். இப்போ உள்ளே நான் க்ரீஸ் என்ன செய்யறேன், பேக் பண்ணுறேன். நல்லா பாருங்கள், நல்ல க்ரீஸ் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப இந்த கம்ப்ளைண்ட் வராது. பேரிங் வந்து ஸ்டக் ஆகாது. இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு அது பாட்டுக்கு ஓடும். இந்த சைடு க்ரீஸ் பேக் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த பக்கம் திருப்புறம் பாருங்க, இந்த பக்கம் பேக் பண்ணுறோம். பேக் பண்ணிட்டோம். இந்த க்ரீஸ் பேக் பண்ணதில் இப்போ நினைச்சிடும் அப்படின்னா இந்த இதை போட்டுருந்தோம். நல்லா உள்ள அமுக்கி விட்டுறணும். ரெண்டு பக்கம் உள்ள அமுக்கிட்டோம். அமுக்கிட்டு லைட்டாக துணி வச்சு தொடச்சிக்கிடுவோம். க்ரீஸ் பேக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இதை உள்ள வச்சு இப்போ மாட்டுறோம். பார்த்துக்கோங்க, இதை கீழே எதையா வச்சு அடித்தோம்னா உடஞ்சிரும் பிளாஸ்டிக்கு. அதனால தான் கையில் வச்சு கையோட ஸ்ட்ரென்த்தில் அடிக்க. நல்ல ஒன்போல மாட்டிட்டோமா அப்படின்னு தடவி பார்க்க, வேற ஒன்றும் இல்லை. மாட்டிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இதையும் உள்ளே மாட்டிடுறோம். மாட்டுறதுக்கு முன்ன கூட்டி லைட்டாக ஒரு சின்ன தொடச்சிக்கூட வேண்டியா. தொடச்சிட்டு இதில் லைட்டாக ஆயில் இதில் லைட்டாக க்ரீஸ் போட்டுக்கிடுவோம். க்ரீஸை போட்டோமா, க்ரீஸை போட்டுட்டு இதில் உள்ளே வச்சு மாட்டும்போது அப்போ கழட்டும் போது இதில் லைட்டாக உடஞ்சிட்டு நண்பர்களே, வேறு வழி இல்லை, லைட்டாக உடச்சாச்சு.
அது இது உடஞ்ச பற்றி தப்பு இல்லை, இந்த முக்கு தான் உடையக்கூடாது. அதனால் பிரச்சனை இல்லை. அது அதுக்கு தக்கன நம்ம டூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நம்மகிட்ட அதுக்கு தக்கன டூல்ஸுகள் இல்லை. இப்போ பாருங்க மாட்டியாச்சு. ஓகேயா? இது கை இருந்தால் கை இதில் இடிக்கி, அதனால ஃப்ரீயாக சுத்தம் பண்ணுறதுக்கு உள்ளே வச்சு நம்ம மாட்டிட்டு உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் காட்டுறேன் பாருங்கள் நண்பர்களே. இதை இப்போ மாட்டிட்டோம். இந்த பக்கம் பின்னாடி இந்த நட்டை போட்டு லைட்டாக டைட் வைக்கணும். ஸ்பேனர் வச்சு டைட் வச்சா ரொம்ப நல்லது. இது இப்போதைக்கு கட்டிங் நோட் வச்சு டைட் பண்ணுறேன். நான் பிந்தி ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிடுவேன். சரியா? இப்போதைக்கு உங்களுக்கு வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே வேலையை பார்க்குறேன். நல்லா கவனிங்க. மாட்டிட்டோம். இந்த பெல்ட்டை போட்டு இழுத்து விட்டுட்டோம். இது நல்லா சுற்றுது. இப்போ நம்ம சுவிட்சை போடுறோம். சுவிட்சை போட்டு ஓடலை, லைட்டாக ஒரு சுற்றி விட்டுருவோம். கிரைண்டர் நம்ம சுத்த வச்சுட்டோம். கிரைண்டர் ஓடிட்டு இருக்கு. நல்லா பாருங்க, கிரைண்டர் ஓடிட்டு இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக ஓடுது. கிரைண்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை பார்த்துட்டோம். இந்த கிரைண்டரை இந்த மாரி கம்ப்ளைண்ட்டை நம்ம இன்னைக்கு அட்டன் பண்ணியிருக்கோம். இதில் கிரைண்டரில் வித்தியாசமான கம்ப்ளைண்ட் வரலாம். இன்னைக்கு இந்த ஃபேரிங் ஸ்டக் ஆனதுனால கம்ப்ளைண்ட்டு. இப்போ இந்த கெப்பாசிட்டரும் என்ன செஞ்சிருக்கு, கொஞ்சம் அதோட இது போயிட்டு, பவர் போயிட்டு வேறு கெப்பாசிட்டர் போட்டால் சுவிட்சு போட்ட உடனே வேகமாக அது பாட்டு சுற்றும். இப்போ நம்ம சுற்றி விட்டால் தான் சுற்றுது. இந்த பாருங்கள், நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ சுவிட்சு போட்டுதான் ஓட மாட்டேங்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சுற்றி விடணும். சுற்றி விட்டால் அது வேகமாக நல்லா சுற்றுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இது இந்த கெப்பாசிட்டரோட பவர் வந்து கம்மியாயிட்டு. இந்த கெப்பாசிட்டர் வேறு மாற்றணும் அப்படின்னா நிச்சயமாக வேகமாக எடுத்துக்கிடும். ரன்னிங்கை எடுத்துக்கிடும். இதான் வந்து வேகமாக கொஞ்சம் சுத்த வைக்கிறது இதுதான், இதோட வேலை தான். அதனால் இப்போ இந்த கிரைண்டர் நல்லபடியாக ஓட வச்சுட்டோம். இனி நான் கொஞ்சம் சென்ட்ரல் செக்அப் பண்ணி நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவேன் இந்த கிரைண்டரை. ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் உங்களுடைய தகவலை தெரிவிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய் நண்பர்களே. கிரைண்டர் எல்லாத்தையும் மாட்டியாச்சு. மாட்டி இந்த பாருங்கள், கிரைண்டர் நல்லா சுற்றிட்டு இருக்கு. எல்லாம் பார்த்துக்கோங்க. கிரைண்டரை ஜம்முன்னு ஓட வச்சாச்சு. ஓகே நண்பர்களே, பாய், see you, டாடா.